பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கூட நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தியானம். தியானம் அப்படின்னா மெடிடேட் பண்றது அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா வேதத்தின்படி தியானம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரியங்கள் வந்து தேவன் உணர்த்துகிறார். அத பத்தி நம்மளுக்கு வசனங்கள் மூலமாய் நிறைய காரியங்களை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 49:3. சங்கீதம் 49:3 இப்படியாய் சொல்லுகிறது: என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். அப்போ இந்த இருதயம்னா என்ன பண்ணுதான், உணர்வை தியானிக்குதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த இருதயத்துல நம்ம ஒரு காரியத்தை குறித்து, ஒரு தேடலை குறித்து நம்மளோட மனதுல இருக்குமே ஆனால், அதை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டே இருப்போமே ஆனால், அததான் என்னன்னு சொல்றோம், தியானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு வசனம் நம்மளோட வாழ்க்கையில செயல்படும் போது, அந்த வசனத்தை நம்ம இருதயத்துல வைத்து அதை குறித்து எப்பொழுதும் அதை யோசிச்சு கொண்டே இருக்கும்போது, சில காரியங்களை தேவன் வந்து தியானிக்கும் போது வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதுதான் வந்து தியானமா இருக்கு. நம்ம பைபிள் வாசிக்கிறது வேற, நம்ம தியானிக்கிறது வேற. அப்போ இந்த இருதயம் என்ன பண்ணுதான், அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு வசனத்தை குறித்து மறுபடியும் நம்மள இடத்துல பேசுகிற காரியமா இருக்கும் போது அதுதான் தியானம். அந்த ஒரு வசனம் நம்ம தொடுது பாருங்களேன், அந்த தொடுதல் நிமித்தமாய் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மாற்றுவோம் பாருங்க, அதுதான் தியானம். இப்படியா இந்த தியானத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் வசனங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈசாக்க பத்தி நம்ம பார்க்கணும். ஈசாக்கு வந்து தியானிச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஆதி ஆகமும் 24:63 இப்படியாய் சொல்லுகிறது. ஆதி ஆகமும் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அப்போ இந்த ஈசாக்கு அப்படின்ற ஒரு மனிதனை குறித்து இந்த இடத்துல பார்க்கும்போது, அவன் சாயங்காலத்திலே தனித்து போகிற மனிதனாய் இருக்கிறான். அப்போ தியானம், அந்த இடத்துல ஒரு தியானம் நடக்குது. அப்போ அவனுக்கும் காடுக்கும் அந்த காலத்துல என்ன ஒரு டாக், இல்ல அவனுக்கும் காடுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த இடத்துல என்னன்னு சொல்றாங்க, தியானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது அந்த ரிலேஷன்ஷிப். அப்ப காடோட நம்ம பேசுகிற அனுபவம், காடோட ஒரு விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணுகிற அனுபவம், காட் கிட்ட இருந்து வருகிற ஆன்சர்ஸ், காட் கிட்ட இருந்து வருகிற அட்வைசஸ், காட் கிட்ட இருந்து வருகிற வழிநடத்தல், கோலும் தடியும் நம்மளை தேற்றுகிற அந்த காரியங்கள், கடிந்து கொள்ளுதல். அப்போ காட் கிட்ட இருந்து வருகிற ஒவ்வொரு விஷயமும், ஏன்னா அவர் வந்து ரொம்ப நெருக்கமானவரா இருக்கும் போது இந்த தியானம் வந்து நம்மள்கிட்ட அதிகமாய் காணப்படும். அப்போ நம்ம சாதாரண ஒரு கிறிஸ்தவர்களா இருந்தோம்னா நம்ம கிட்ட அந்த தியானம்ன்றது கொஞ்சம் கம்மியா காணப்படும். ஆனா தேவனோடு நெருங்கி நெருங்கி வர வர இந்த தியானம் வந்து ஒரு மனிதனோட மனிதன் அப்படி பேசுகிற அனுபவமா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஈசாக்கு அப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கு. சாயங்கால நேரத்துல தனியா இப்போ கடவுளோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் வந்து இருந்திருக்கு. அப்போ தேவனுக்காக நேரத்தை அவன் என்ன பண்ணுறான், ஈசாக்கு ஒதுக்குகிற நேரம் வந்து நம்ம பார்க்கணும். இன்றைக்கு கூட நம்மளுக்கு எல்லா நேரத்திலும் நம்ம மெடிடேட் பண்ணலாம். நம்ம நிற்கும் போது மெடிடேட் பண்ணலாம், நம்ம நடக்கும் போது மெடிடேட் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம நிற்கிறதையும் உட்காருதலையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால நம்ம எல்லா டைமும் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வந்து மெடிடேட் பண்றதுக்கு தேவன் வந்து நம்மளுக்கு வாய்ப்புகளையும் நேரத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த டைம்லையும் நம்ம என்ன பண்ணிடணும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்ன்றனால ஒவ்வொரு நேரமும் தேவையில்லாத உலகபூர்வமான சிந்தனைகள், ஒன்று என்னன்னா பழசை குறித்து நினைக்கிறது, இன்னொன்னு என்னன்னா ஃபியூச்சரை குறித்து கவலைப்படுறது. இதை ரெண்டையும் நம்ம விட்டுட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தேவ வசனம் அவர் சொல்லுகிறாரு, உன் பலவீனத்துல நான் உன் பலனா இருப்பேன்னு சொல்றாரு. உன் பாரத்தை எல்லாம் என் மேல வச்சிருன்னு சொல்றாரு. உன் கவலைகள் எல்லாம் எதற்காக நம்ம கவலைப்படணும், எதற்காக நம்ம பலவீனப்பட்ட பாண்டமா நம்மள உணரணும், எல்லாமே அவர் சொல்றாரு. உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நான் சிலுவையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிற போது நம்ம அந்த பத்தி தான் நம்ம மெடிடேட் பண்ணுமே தவிர, காட பத்தி தான் மெடிடேட் பண்ணுமே தவிர, நம்மளுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை இவங்க இப்படி பேசிட்டாங்களே, என் வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி நம்ம நினைச்சு நம்மள நாம என்ன பண்றோம், சோர்வுக்குள்ளாய் தள்ளுகிற பிள்ளைகளா இருக்கும். இந்த சோர்வின் ஆவி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு காரியம்.
நம்மள கர்த்தருக்குள்ளாய் உற்சாகத்தின் ஆவினால நிரப்ப விடாம பண்றது இந்த சோர்வின் ஆவிதான். எதனாலனா இப்படிப்பட்ட சோர்வுகள் நம்மளுக்குள்ள இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியாதான், தேவனுக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூற முடியாதான். அப்ப தேவனுக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறணும் அப்படின்னு நம்ம பார்த்தா, ஈசாக்கை போல ஒரு தனிமையா இருக்கலாம். ஒரு நம்ம நம்ம மத்தேயு 6:6 சொல்லப்படுது, நம்ம அறை வீட்டை பூட்டி கொண்டு நம்ம ஏசப்பா கிட்ட என்ன விண்ணப்பம் பண்ணாலும் அவர் வெளியரங்கமா செய்கிற தேவனா இருக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ வசனங்களை நம்ம என்ன பண்ணணுமா, தியானிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ மனிதர்கள் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி மாறிடுவாங்க. ஆனா மாறாத ஒரு தேவன் இருக்கிறாருன்னா, நித்தியமானவரா இருக்கிறாருன்னா அது தேவாதி தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அவர் மாத்திரம்தான் என்ன பண்ணுறாரு, நித்திய காலமா இருக்கிறாரு. அவரை நம்ம என்ன பண்ணணுமா, தியானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஈசாக்கு தியானித்தான் சாயங்கால வேலையில. அந்த சாயங்கால வேலைன்றது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அதிகாலையில தியானிக்கலாம், மத்தியானம் தியானிக்கலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணலாம், வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கலாம். யோசுவாவ எப்படி மோசே சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்களேன், எவ்வளவு ஒரு இது. அப்போ நம்ம வேத வசனத்தை என்ன பண்ணணுமா, தியானிக்கணுமா. இதை மோசே கற்றுக் கொடுக்கிறார், யோசுவாக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன பண்ணணும், நீ ஞானமா செயல்படணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அந்த காலகட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமத்தை நம்ம தியானிக்கணுமா. எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு சோர்வு, எனக்கு ஒரு வியாதி, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நான் என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போய் உட்காராம தேவனை துதித்து மகிழ்ந்து தேவனுடைய வசனம் என்ன எனக்கு கற்றுக் கொடுக்கிறது அதை குறித்து நம்ம தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கும் போது நம்ம புத்திமான்களாய் மாற்றப்படுகிறோம். நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றப்படுறோம் தெரியுமா, நம்மளோட காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளுக்குள்ளாய் ஒரு ஹோப் வருது, நம்மளுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை வருது. அப்போ நம்ம பயத்தின் ஆவினாலதான் நிறைய வேலைகளை என்ன பண்ணுறோம்னா, சாத்தான் நம்மள வஞ்சித்து போகிறான். நம்ம வசனங்களை தியானிக்க தியானிக்க நம்மளுக்குள்ள என்ன வருதா, ஒரு ஹோப் வருது. நம்மளுக்குள்ள என்ன வருது, ஒரு ஹோப் வருது. இதை யாரு சொல்லி கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு மோசையை பத்தி தேவனே சாட்சி கொடுக்கிறார். எங்கும் உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மோசேக்கே எப்படி சொல்றாரு, ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்போ இந்த அட்வைஸ் யோசுவாக்கு மட்டும் அல்ல, எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படுகிற அட்வைஸ் என்னது அப்படின்னா, தியானம் பண்ணணும். இது இரவும் பகலும் நம்மளோட வேதத்தை விட்டு பிரியாம இருக்கணும். அதுல நிறைய ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணுமா, தேவனோடு ஐக்கியப்பட்டு தியானிக்கும் போதுதான் அந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் உண்டு, சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது அழகா நம்ம சின்ன வயசுல இருந்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம். சின்ன வயசுல இருந்து சின்ன பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுப்பாங்க. நீ என்ன பண்ணணும்னா, நீ டெய்லி பைபிள் வாசிக்கணும். நீ வாசிக்கும் போது உன்னை ஏசப்பா என்ன பண்ணுவாரா, ஒரு குட் பர்சனா மாத்துவாரு. இந்த மாதிரி காரியங்களுக்கு எல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய காரியங்கள் சிறு பிள்ளைகளுக்கு நம்ம இந்த காரியங்களை சொல்லி கொடுப்போம். ஆனால் தேவன் இந்த காரியத்தை எனக்கும் உங்களுக்கும் மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்னன்னா, இரவும் பகலும். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த இரவும் பகலும் நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறோமா? இரவுல படுத்துக்கிட்டே தேவனுடைய வசனத்தை அப்படியே நினைவு கூறுகிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்மளோட நினைவுகள்லாம் சில பேத்துக்கு நாளைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு எப்படி டீல் பண்றது, நாளைக்கு என்ன அஜெண்டா இருக்கு, நாளைக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும், இப்படி படுத்துக்கொண்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, நம்ம படுத்து நித்திரை செய்யும்போது முன்பாக தேவன் செய்த நன்மைகளை தியானிக்கணுமா, அவர் செஞ்சதுக்கு நன்றி சொல்லணுமா, தேவனுடைய வசனங்களை என்ன பண்ணணுமா, தியானிக்கணுமா. நீங்க இன்னையில இருந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களோட வாழ்க்கை மாறுறதை நீங்க பாப்பீங்க. ஏன்னா அது ஆசீர்வாதத்தின் பாதையா இருக்கிறது. அது நம்மளோட வழிகளை வாய்க்க பண்ணுகிற பாதையா இருக்கிறது. நம்ம யோசிச்சு பாருங்க, யாரோட வழி வாய்ச்சுன்னு பாக்குறோம். உங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் இல்ல, அந்த யோசேப்போட வழி எப்படி இருக்கான், வாய்ச்சுச்சு. ஏன்னா கர்த்தர் கூட இருந்தார். அதே போலதான் இன்றைக்கு என்னோடையும் உங்களோடையும் கர்த்தர் கூட இருக்கிறார். எல்லா காரியத்தையும் வழியையும் வாய்க்க பண்ணுவார். எப்ப தெரியுமா, நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து
அவரை தியானிக்க, அவர் வசனங்களை தியானிக்கும் போது என்ன பண்ணுவோமா, அழகாய் புத்திமான்களாய் மாற்றப்படுகிறோம். அதே சமயம் என்ன ஆகுது, நம்மளோட வழிகளை அவர் வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். அடுத்த ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 104:34. இது என்னைக்குமே மறந்துடாதீங்க. நீங்க அடிக்கடி இதை நீங்க தியானிச்சு கொள்ளுங்க. சங்கீதம் 104:34. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். அந்த தியானம் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். அப்போ எனக்கு அது எப்படி இருக்கணும்னா, அது இனிதா இருக்கணும். அது எனக்கு ஒரு வலியை கொண்டு வரக்கூடாது. அது எனக்கு ஒரு 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 விதமான ஒரு பேர்டனை கொண்டு வரக்கூடாது. அது அது ஒரு விதமான எனக்கு ஒரு சோர்வு நிலையம் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. நம்ம தியானிக்கிறதான் தியானம் எப்படி இருக்கணுமா, இனிதா இருக்கணும்னு சொல்றாங்க. தியானிக்கிற தியானம் எப்படி இருக்கணுமா, இனிதா இருக்கணும். அப்ப இனிதா இருக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை பார்த்து கொள்ளுங்க. இனிதா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப உற்சாகத்தோடு ஏசப்பாவோட சந்நிதிக்கு நான் வரணும். ரொம்ப ஆர்வமா ஏசப்பாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு வரணும். ரொம்ப மகிழ்ச்சியா அவர்கிட்ட நான் வந்து நிற்கணும். அப்பனாதான் அந்த தியானம் எப்படி இருக்குமா, இனிமையா இருக்கும். ஏன்னா அவங்க பிடிச்சவங்க கிட்ட தானே அந்த இனிமையை நீங்க ருசிக்க முடியும். வசனம் சொல்லுகிறது அவரோட அன்பை ருசிச்சோம்னா அது எப்படி இருக்கும், வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்கும், நம்மளுக்கு இனிதா இருக்கிற. அதே போலதான் அந்த வசனங்களை தியானிக்கிற தியானிப்பும் நம்மளுக்கு எப்படிதான் இருக்கணுமா, இனியதா இருக்கணும். அது நம்மளுக்கு ஒரு பேர்டனா இருக்கக்கூடாது. ஐயோ டெய்லி காலையில எழுந்திரிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஐயோ பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பைபிள் அண்டர்லைன் பண்ணி வைப்பாங்க. பிறகு நம்ம பார்க்கலான்னு சில நேரங்கள் அந்த பிறகுன்றது அப்படியே மறந்து போயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுல எழுதி வச்சுக்குவாங்க. எழுதி வச்சுட்டு நான் அதை வச்சு ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கும் போது பல காரியங்கள் அவங்களோட வாழ்க்கையில ரிவீல் ஆகுறத நம்ம பார்க்கிறோம். தேவன் இடைப்படுவார். அதே போல உங்களோட வாழ்க்கையிலும் தேவனிடத்துல நீங்க அர்ப்பணிங்க. ஏசப்பா நான் உங்களை டெய்லியும் தியானிக்கணும். ஏசப்பா இந்த வசனங்களை நான் தியானிக்கணும். என்னோட நீங்க இடை பண்ணுங்க ராஜா. நான் உங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த வசனம் இப்படிதான் சொல்லுது, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். இதுதான் வேணும் நம்மளுக்கு. கர்த்தருக்குள் மகிழ்ற அனுபவம் தான் நம்மளுக்கு வேணும். நம்ம ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்தோம்னா நம்மளை சுற்றி எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் அதை எப்படி தாண்டி வர்றதுக்கும் அப்படின்னு ஒரு ஞானத்தை கொடுப்பார், அதற்குரிய பலத்தை கொடுப்பார். என்னென்னலாம் பண்ணா என் பிள்ளைய பாதுகாக்க முடியும்னு அவரோட சட்டையில மறைத்து அவங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். வசனம் சொல்லுகிறது நெகேமியால, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும்னா என்ன இருக்கு, அதுதான் என்னுடைய பலனா இருக்குன்னு சொல்லி நெகேமியால நம்ம வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறது தான் என்னோட பலன்னா, இந்த இடத்துல நான் எதை குறிச்சு மகிழ்ந்திருக்கணும், தேவனுடைய வசனங்களை குறித்து, தேவனோட பேசுறதை குறித்து, தேவனை ஆராதிக்கிறதை குறித்து, தேவனை மகிமைப்படுத்துறதை குறித்து, தேவனோடு நான் நடக்கிற பாதையை குறித்து நான் என்ன பண்ணும், இனிதாய் மகிழ்ந்து களிக்குற மகளா இருந்தா என்னோட வாழ்க்கை முழுதும் தேவனுடைய பலத்தை நான் அனுபவிக்கிற மகளா இருக்க முடியும். தேவனுடைய அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். தேவன் சொல்லி கொடுப்பார், நான் அன்பா இருந்தேன், நீ அன்பா இரு அப்படின்றத சொல்லி கொடுப்பார். நிறைய வேலைகள்ல அந்த அன்பு நம்மள்ட்ட இருக்காது, நம்மள பிறரிடத்துல அன்பு கூறது இருக்காது. அந்த அனுபவம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், தேவனை போல தேவன் கொடுக்கிற காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கணும். சில காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்கும் போது அதை தியானிக்கணும். தேவன் நம்மளோட இடைப்படும் போது நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவன் இந்த மாதிரி எல்லா பேத்துக்கு தான் இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார், இறங்கி அவர் செய்கிறவரா இருக்கிறார். அந்த சில பேரை நானும் நீங்களும் இருக்கணும்னு தேவன் ஆசைப்படுகிறார். ஏன்னா எல்லாரும் தியானிக்கணும்ன்றது எல்லாரும் விருப்பப்படுங்க. தேவன் கண்டிப்பா நம்மளோட இருதயத்தின் எண்ணங்கள் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பா என்ன பண்ணுவார், இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக பட்சபாதம் இல்லாத தேவனா இருக்கிறார். ஆனால் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் தியானிக்கிற தியானம் எப்படின்றத கூட கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் இன்றைக்கு கூட எனக்கு மனதுல ரொம்ப போட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தியானம். நம்ம ஒருவேளை தியானிக்காம இருக்கலாம், இல்ல ஒருவேளை நம்ம தியானித்து கொண்டு இருக்கலாம். அதோட இம்பார்ட்டன்ஸ் ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம். எதனால எனக்காக இந்த வார்த்தை கொடுத்தாருன்னு தெரியல. ஆனா என்னை இந்த
இந்த காரியத்தை குறித்து தேவன் பாரப்படுத்தினார். அதனால இன்றைக்கு இந்த வார்த்தை குறித்து உங்களோடு பேசும்படியா தேவன் கொடுத்த இந்த கிருபைகளை எண்ணி உமக்கு நன்றி, தேவனுக்கே நன்றி செலுத்துகிறேன். தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் மறுபடியுமாய் நான் ரொம்ப நன்றியோட இந்த இடத்துல உங்ககிட்ட பகிர்றதுக்கு தேவன் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல நானும் இன்னுமாய் அதிகமாய் தியானத்துக்குள்ளாய், தேவனை பத்திய தியானத்துக்குள்ளாய் வருகிற அனுபவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால தேவனுக்கு இந்த இடத்துல சாட்சியும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.